ஏன்னா எந்த ரூபத்தை ஹிருதயத்தினால தொடணும் அப்படின்னு ஆசைப்படுறார்களோ அந்த ரூபமே எதிர்த்தாப்புல வந்தா நாம தியானம் மூக்க பிடிச்சிருந்து கண்ணை மூடிண்டு பட்னி கடந்து உபவாசம் இருந்து சர்வ சங்கத்தையும் தியாகம் பண்ணிட்டு நடுக்காட்டுல உட்காந்து எந்த பகவான நாம ஹிருதயத்துல பார்க்கணும்னு ஆசைப்படுறோமோ அந்த பகவானே வந்துட்டாருன்னா அதனால வெளியில வந்ததுனால அவர்கள் பகவானை எல்லாரும் சுத்தி நிற்க என்ன விஷயம் நான் பகவான் எல்லாரும் அப்படியே பிரமிச்சு நிற்கிறார். என்ன விஷயம்னு கேட்டான். அதுக்கு அவெல்லாம் சொன்னா உன்னை ஒரு தடவை தொடணும். கவனி, இதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி காமம் இல்லை, ஸ்பரிசம். இது பிரம்மசூத்திரத்துல ஒரு விஷயம் இருக்கு. பிரம்ம சம்ஸ்பர்ஷம் அத்தியந்த சுகமஸ்னுதே அப்படின்னு. அந்த பிரம்மத்தை நாம் தொட்டோம்னா அந்த ஆணத்தை வர்ணிக்க முடியாது. இதெல்லாம் ஆன்மீக பாதையில போறவா யாராவதுக்கு கிருப சித்திச்சிருக்கலாம். சில சமயங்கள்ல குருநாதர் நம்மளை தொடுவர். சொல்லக்கூடாது, ஆனா கதையில சொன்னாதான் புரியுங்கிறதுக்காக சொல்றேன். இப்ப சமீபத்துல சிருங்கேரியில உபன்யாசம் நடந்தது. என்னோட உபன்யாசம் நடந்தது சிருங்கேரி, யூடியூப்ல போய் பாருங்க. சன்னிதானம் 3 மணி நேரம் தினமே சன்னிதானம் கதை கேட்பர். கடைசி நாளைக்கு உட்கார்ந்துட்டு எல்லாம் பேசி ரொம்ப சந்தோஷப்பட்டார். சன்னிதானம் அவ்வளோ ஆனந்தப்பட்டார். அது முடிஞ்சு ஷால்லாம் போடும்போது அந்த ஸ்ரீகாரி அவர் முரளி தான் குஜராதிகாரி அவர் தான் பண்ணணும். கொண்டாடின சன்னிதானம் வாங்கி என்ன மேல போட்டு அவர் கையை மேல பட்டு நான் அப்படியே கண்ணீர் வந்துடுத்து. எனக்கு இப்படி அந்த வீடியோவை பார்த்தெல்லாம் தெரியும். இப்படி தொட்டுட்டே இருப்பேன். எனக்கு 2 நாளைக்கு அப்படியே என் நினைவுல நான் இல்லை. ஒரு சமயம் அது மாதிரி 2001 2002 இந்த அஸ்வமேத மண்டபத்துல கிருஷ்ணபிரேமி அண்ணாவோட கதை நடந்தது. கதையும் போது நான் கதை முடிஞ்ச உடனே அப்படி அந்த பக்கத்துல அண்ணா டாடா சுமோ வச்சிருந்தாரு. அதுல ஏறுவர், எல்லாரும் சுத்தி நிற்பா. கதையும் போது சாப்பிட்றதுக்காக திராட்சை வைப்பா அண்ணாக்கு. அப்படி இந்த திராட்சையை அண்ணா கையில் எடுத்து இப்படி உருட்டிகிட்டே இருந்திருக்கா. 1/2 மணி நேரமாகவும் 1 மணி நேரமாகும். நான் அன்னைக்குதான் கேதார்நாத் யாத்திரையை முடிச்சுன்னு வந்திருக்கேன். அண்ணாட்ட சாயங்காலம் சொல்லிவிட்டேன், கேதார்நாத் எல்லாம் போயிட்டு வந்தேன்னா அது சம்பந்தமா எல்லாம் பேசிட்டா. அப்படி கார்ல ஏறி கார் கிளம்புற சமயத்துல கண்ணாடி வழியா என்ன கூப்பிட்டு இந்தா அப்படின்னு கையில வச்சுட்டு போனார் அந்த திராட்சையை. சொன்னா நம்ப மாட்டேன், 1 வாரம் ஆச்சு சுய நிலைக்கு வரத்துக்கு. இதுக்கு தீட்சைன்னு பேரு. இப்ப எனக்கு என்னை பத்தி சொல்றதுக்காகவே சொல்லல, நான் ஒரு அனுபவம்னா அது எப்படி இருக்குங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க நினைக்கிற மாதிரி உள்ள விஷயம் இல்லை. இது ஸ்திரீ புருஷ பேதமே இங்க கிடையாது. இப்ப ஸ்திரீயை தொட்டா புருஷனை தொட்டா ஒரு உணர்ச்சிகள்லாம் வருது பார்த்தீங்களா, அது கிடையாது. இது 3 வகையான தீட்சைகள் சொல்லியிருக்கு சாஸ்திரத்துல. ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, மானச தீட்சை அப்படின்னு இருக்கு. அந்த ஸ்பரிச தீட்சையில உள்ள விஷயம் இந்த மகர்ஷிகள்லாம் பிரம்மஸ்வரூபமான அந்த பகவானை தொடணும்னு ஆசைப்படுறா. பகவான் சொன்னார், இந்த அவதாரம் எல்லாருக்கும் அனுமதி கிடையாது, தொடறதுக்கு எல்லாருக்கும் அனுமதி கிடையாது. அடுத்த அவதாரம் பிரத்யேகமா உங்களை தொடறதுக்காகவே நான் வரேன், நீங்கெல்லாம் வந்துருங்கோ அப்படின்னு சொல்ல இந்த மகர்ஷிகள் தான் கோபிகைகளா வரா. பாகவதத்துல பாகவத கிருஷ்ணாவதார காலகட்டத்துல எல்லா தேவர்களும் வந்தார்கள் கீழே பூலோகத்துக்கு அவதாரம் பண்றது. பல வகையில ராஜாக்களா வந்தார்கள். பிருந்தாவனத்துல உள்ள பசங்களா, கோபர்களா, கோக்களா, பிருந்தாவனத்துல உள்ள செடி கொடி மரங்கள் கூட தேவதைகள் தான் அப்படின்னு பாகவதன் சொல்றது. இத்தனை சொல்ற பாகவதம் கோபிகைகள் தேவதைகள்னு சொல்லல. கோபிகைகள் தேவதைகள் கிடையாது. கோபிகைகள் தண்டகாரண்யத்துல உள்ள மகரிஷிகள், ஏற்கனவே இருந்த மகரிஷிகள் அவள்தான். அதனாலதான் பிரத்யேகமா அவர்களை தொடணும்னு ஆசைப்பட்டவர்களுக்கு ராசக்கிரீடைய பண்றான் பகவான். ராசக்கிரீடை என்னவோ ஒரு ராத்திரின்னு நமக்கு கதைக்கு சொல்லிட்டு இருக்கோம். அங்க
ராசக்கிரீடை ஆரம்பிக்கும் போதோ பகவான் அப்படி தாராத்திரிஹி அப்படின்னு இருக்கு. அந்த ராத்திரி. அந்த ராத்திரினா எந்த ராத்திரி? இப்ப நம்மளை கேட்டா அந்த ராத்திரினா எங்கேயாவது ரயில்வே ஸ்டேஷன்ல சத்தியில நின்ற ராத்திரியை சொல்லுவோம் அந்த ராத்திரின்னு. இல்ல கண் தூங்காம போச்சுன்னா அந்த ராத்திரிமோ. அந்த ராத்திரி இல்லைங்க, பிரம்மராத்திரின்னு அர்த்தம். நமக்கு 12 மணி நேரம் ஒரு ராத்திரி, தேவதைகளுக்கு 6 மாசம் ஒரு ராத்திரி. கவனிச்சு கேளுங்க. நமக்கு 365 நாள் ஒரு வருஷம், தேவதைகளுக்கு அது ஒரு நாள். அது மாதிரி 43,80,000 வருஷம் நம்ம வருஷத்துல ஒரு சதுர்யுகம். ஒரு சதுர்யுகம்ங்கிறது அது மாதிரி 1000 சதுர்யுகம் கொண்டது பிரம்மாவுக்கு ஒரு ராத்திரி. 1000 × 43,80,000 ஆத்துல போய் கணக்கு போடுவோம். அந்த நேரம் ராசக்கிரீடை நடந்தது. நிறுத்தி வச்சுட்டான் பகவான், அப்படியே எல்லாத்தையும் ஸ்டில்ல போட்டு விட்டான். இப்படி ஒரு அனுகிரகம் ரிஷிகளுக்கு பண்றான் பகவான். அங்கேருந்து கிளம்பி போறதே ஒவ்வொரு ரிஷிகள்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதே. சில ரிஷிகள் எல்லாம் வரா, பகவான் பின்னாடியே வரா என்னமோ சொல்றதுக்கு. பகவான் என்னன்னு கேட்டான். ஏகி பஸ்ய சரீராணி, எங்க உடம்பெல்லாம் பாருன்னா. இப்படி முதுகெல்லாம் காமிச்சா அப்படியே விளாற அடிச்சு தோல் உறிஞ்சிருக்கும் பத்தியெல்லாம். அது மாதிரி எல்லாம் இருக்க. என்ன விஷயம்னா, இது மாதிரி ராட்சசாலாம் ரொம்ப சிரமப்படுத்துறாள் எங்களை. பூஜை பண்ணக்கூடாது, ஜபம் பண்ணக்கூடாது, பாராயணம் பண்ணக்கூடாது அப்படிலாம் அடிச்சு பண்றான்னா. இதுல இருந்துதான் ஆரம்பம். கவனிச்சு கதையை கேட்கணும். ராட்சசாலுக்கும் பகவானுக்கும் ஏன் சண்டை வரது? இதுக்கு எங்க ஸ்டார்டிங் பாயிண்ட் அப்படின்னா, இந்த இடத்துலதான் பகவான் சொல்றான், இந்த ராட்சசால ஒழிச்சு கட்டிட்டு தான் நான் அயோத்தி போவேன். இந்த ராட்சசால நிர்மூலமா பண்ணிட்டு தான் அயோத்தி போவேன். இவாள்கிட்ட சொல்லிட்டு அண்ணன்ட போன உடனே சீதை கூப்பிட்டு சொல்றா, உங்களுக்கும் ராட்சசாலுக்கும் நேரடி பகை கிடையாது. ஒருத்தரோட நமக்கு நேரடி பகை இல்லாத போது ஒரு மனிதன் வாழ்க்கையில 3 உயர்ந்த குணங்களை சம்பாதிச்சுக்கணும். உயர்ந்த 3 குணங்கள் இருக்கணும் ஒருத்தன்ட்ட. ஒண்ணு ஏகதாரா விரதத்துவம், சலனம் இல்லாம இருக்கணும். எந்த வகையிலையும் சலனம் இல்லாம இருக்கணும் மனசுல. 2வது குணம் நேர்மையா இருக்கணும், ஆர்ச்சவம். பொய் சொல்லக்கூடாது, மனசுல பித்தலாட்டங்கள்லாம் பண்ணக்கூடாது, சுத்தமா பழகணும் யார்கிட்ட பழகினாலும். 3வது பகைய, நமக்கு விரோதம் இல்லாத வாழ்க்கை நாம விரோதிச்சுக்க கூடாது. இப்ப உங்கள்கிட்ட ஏற்கனவே இந்த 2 குணத்தை நான் பார்த்திருக்கேன் ராமா. உங்களே மாதிரி ஏகதாரா விரதத்தை உள்ளவாளும் கிடையாது, உங்களே மாதிரி நேர்மையா உள்ளவாளும் கிடையாது. அப்படி இருக்கிறதே இந்த 3வது இந்த குணம் என்னத்துக்குன்னு கேட்டா சீதை. இப்ப எதுக்கு பகையை சம்பாதிச்சுக்கிறேன் அப்படிங்கிறத பகவான் சொன்னான். சீதை என்னோட தர்மம் க்ஷத்ரிய தர்மம். க்ஷத்ரிய தர்மம் அதர்மத்தை அழிச்சு தர்மத்தை ஸ்தாபிக்கிறது. ஒரு போலீஸ்காரா ஒரு தப்பு பண்ணினவனை தேடின்னு போறா, அவனை பிடிக்கிறா, அவனை தண்டிக்கிறா, அவனை சிக்ஷை பண்றா அப்படின்னு சொன்னா மிலிட்ரியிலேயே இருக்கட்டுமே. இப்ப சம்பந்தப்பட்ட அந்த தீவிரவாதிக்கோ அந்த குற்றவாளிக்கும் நம்ம இராணுவ வீரருக்கும் தனிப்பட்ட பகையா என்ன? எத்தனை பேர் இந்த இராணுவத்துல உயிரை விடுறா, தேசத்துக்காக எப்படி உயிரை விடுறா. அவளால நமக்கு காவல் தெய்வங்கள், அவளாலதான் நம்ம சௌக்கியமா இருப்போம், அவளெல்லாம் தான் நம்ம பூஜை பண்ணணும். கண்டவன் கேட்டவன் சிலையெல்லாம் வச்சு பூஜை பண்ணக்கூடாது. இந்த தேசத்துக்காக எவன் இப்படி உயிரை விடுறானோ அவனோட சிலையை வச்சு பூஜை பண்ணா அவன் தெய்வம் ஆயிடுவான். தெய்வம் அவன் இருக்கு. 2 பேர் தெய்வமாறா மனுஷர்கள்ல. ஒண்ணு யாருன்னா ஊர்த்வ ரேதஸ்வியா உள்ள யோகீஸ்வரர்கள். துவாவிமோ புருஷவ்யாக்ரோ சூரிய மண்டல பேதினோ அப்படின்னு மகாபாரதத்துல சொல்றார். 2 பேர் சூரிய மண்டலத்தை பொழந்துன்னு அண்ணண்ட பக்கம் போறா. ஒன்னு பரிவிராஜகனா உள்ள சன்னியாசி, சித்தியானவன், ஞானம் சித்திச்சவன். இன்னொன்னு தேசத்துக்காக உயிரை விட்டவன். தேசத்துக்காக உயிரை விட்டவனும், நான் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன், பரமாச்சாரியால் மாதிரி ஞானியா இருக்கிறவனும் ஒண்ணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். தேசத்துக்காக உயிரை விடுறவாளும்
ஞானிகளும் ஒண்ணும் அப்படிங்கிறது. அப்ப அவர்களை தான் காவல் தெய்வமா வச்சு நாம சிலை வச்சு பூஜை பண்ணணும், அவர்களை தான் ரட்சிக்கணும். அது ஏன்னா தனிப்பட்ட விரோதம் கிடையாது, அவளுக்கு தர்மத்தை ஸ்தாபிக்கணும், எல்லாரும் சாந்தியா இருக்கணும். அந்த நிலையில நான் சத்திரியனா இருக்கிறதுனால நான் சீதை இந்த விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். உன்னை இழந்தாலும் இழப்பேன், லக்ஷ்மணன் இழந்தாலும் இழப்பேன், ஒரு கால் என் உயிர் போனாலும் நான் இத விடமாட்டேன். உயிர் போனாலும் பரவாயில்லை, இதை நான் விடமாட்டேங்கிறா. இது 3 பேர் நடக்க போகுது. சீதையும் பகவான் இழக்கிறார், லட்சுமண சுவாமியும் சக்தியா யுதத்துல மதிச்சு போகிறார், ராமனுக்கும் உயிர் போன நிலை வரப்போறது. இதெல்லாம் பின்னாடி நடக்க போற கதைகள். அங்கேருந்து பகவான் ஒவ்வொரு ரிஷியா பார்த்து 1 வாரம் 10 நாள் 1 மாசம் 3 மாசம் மேக்சிமம் 3 மாசம் தான், அதுக்கு மேல பகவான் ஒரு இடத்துல தங்கினது கிடையாது. இப்படியே தங்கி 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 சரபங்கர்னு ஒரு மகான், அவருடைய சத்கதிய பகவான் கூட இருந்து பார்த்தா. சுதீக்ஷன் ஒரு மகான்ட்ட ஆசீர்வாதத்தை வாங்கிட்டார். அகஸ்தியாச்சாரியால பகவான் பார்த்தா. முதல்ல அகஸ்தியர் கண்ணிலேயே படல. அவருடைய தம்பி சுதர்சனர்னு ஒரு ரிஷி, அகஸ்தியரோட தம்பிக்கு சுதர்சனன்னு பேரு. அவரை பார்க்கிறான் பகவான். அகஸ்திய பிராதரம் ததான்னு சம்ஷேப ராமாயணத்துல குறிப்பிட்டு போறார் வால்மீகி. அவரை பார்த்த உடனே உங்க அண்ணா எங்க இருக்காருன்னு கேட்டா, இங்கதான் இருக்காரு, நான் ஐஷன் முறை வாங்குவோன்னு அகஸ்தியாரோட ரகசிய இடத்துக்கு ஐஷன் போறார். அங்க போன உடனே அவர் பூஜை பண்றார். நீ இஞ்சியே தங்கியுள்ளா ராமா சொச்ச காலத்துக்கு. இது பிறந்த 11 வருஷம் ஆயிடுச்சு. ராமன் அங்க இங்க தங்கி தங்கி 11 வருஷம் ஆயிடுச்சு. சொச்ச காலத்துக்கு இங்க தங்கியுள்ளாம் அப்படின்ன உடனே மறுநாள் கார்த்தால சொன்னார், பக்கத்துல இது பஞ்சவட்டின்னு ஒரு இடம் இருக்கு, அது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும், கோதாவரி தீரம். வட்டம்னா ஆலமரம்னு அர்த்தம். பஞ்சவட்டம், பஞ்சவட்டி அப்படின்னா 5 ஆலமரம் உள்ள இடம். யாரா பேருக்கு எல்லாம் தெரியாது எனக்கு, அதெல்லாம் பார்க்கணும். இந்த சீத்தை உள்ள இருந்த இடம், அந்த ஆலமரத்தினுடைய பொந்துக்குள்ள இருக்கும், அது குகை மாதிரி இருக்கும். அது கோதாவரி தீரத்துல ரொம்ப நல்லா ரம்யமா இருக்கும் அந்த இடம். பஞ்சவட்டி சித்திரக்கூட்டம் ரெண்டுமே ரொம்ப ரம்யமா இருக்கும். நாசிக் பக்கத்துல இருக்குது இந்த இடம், நாசிக் பக்கத்துல இருக்கு. நாசிக் பஞ்சவட்டின்னு சொல்லுவா. அங்க போய் பகவான் தங்கறான். போற வழியில தான் ஜடாயுவை பார்த்தான். மனுஷ குரல்ல நீங்க எல்லாம் யாருன்னு கேட்டது ஜடாயு. இது மாதிரி தசரதனோட புத்திரர்கள் அப்படின்ற உடனே, தசரதனோட பிள்ளையாடா நீ, என்னோட சகாடா தசரதன் தான். தசரதனும் ஜடாயுவும் சகா. இதுல இன்னொரு விஷயம் சொல்லிப்படுறேன். இன்னைக்கு நாம பெரும்பாலா நமக்கெல்லாம் பிரார்த்தன ஸ்தலமாவோ அல்லது குலதெய்வமாவோ இருக்கிற கோவில் வைத்தீஸ்வரன் கோவில். பெரும்பாலா நமக்கெல்லாம் கவனிச்செல்லாம் ஒன்னும் பிரார்த்தன ஸ்தலமா இருக்கும் அல்லது குலதெய்வமா இருக்கும். அங்க போன எல்லாம் ஜடாயு குண்டம்னு ஒண்ணு இருக்கும். ஜடாயு குண்டம் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். இந்த இடத்துலதான் ஜடாயு மரிச்சு போனான் அப்படின்னு இப்ப உள்ளவா கதை சொல்லுவா, தெரியாதனால சொல்றா. அந்த இடம் இல்ல ஜடாயு, அந்த இடத்துல இருந்தார் ஆரம்பத்துல. இந்த ஜடாயுவே முதல்ல யாருன்னு சொல்லிடுறேன், வினதான்னு கஷ்யபருடைய மனைவிக்கு அருணன் கருடன் அப்படின்னு 2 குழந்தை. அதுல கருட பகவான் மகாவிஷ்ணுக்கு சாரதியா போயிட்டார், அருணன் சூரியனுக்கு தேரோட்டியா போயிட்டார். அருணன் தான் சூரியன் வரத்துக்கு முன்னாடி ஒரு செவ்வி வருது பார்த்தீங்களா, அதுக்கு அருணன்னு பேர். நம்ம தேசம் எவ்வளவு பழமையானதுங்கிறதுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். நம்மளுடைய பாரத தேசத்தினுடைய எல்லை எது? இந்த பக்கம் அந்த பக்கம் எல்லை எது? கிழக்க எது எல்லை எதுன்னா அதுதான் அருணாச்சல பிரதேசம்ங்கிறது. அதனாலதான் அருணன் முதல்ல அந்த இடத்துக்கு வராங்கிறதுனாலதான் அருணாச்சலம்னு அதுக்கு பெயர். அருணாச்சல பிரதேசம் அப்படின்னு பெயர். அந்த அருணனுக்கு 2 குழந்தைகள், சம்பாதி ஜடாயுன்னு. அவ வசிச்ச இடம் அது. இந்த வைத்தீஸ்வரன் கோவிலுக்கு மட்டும் ஏகப்பட்ட பேர் பூஜை பண்ண சுவாமி. ஸ்ரீராம, சௌமித்ரி, ஜடாயு, வேத, ஷடானன, ஆதித்ய, குஜார்ச்சிதாய, இத்தனை பேர் பூஜை பண்ணியிருக்கா. அங்கேருந்து அப்புறம் ஜடாயு கீழே விழும்போது பஞ்சவட்டியில விழுந்துட்டான் அப்படின்னு சொல்றது. அந்த பஞ்சவட்டியில பகவான
பார்த்துட்டு சந்தோஷப்பட அதை சக்கியம் பண்ணிட்டு பகவான் பஞ்சவட்டியில வசிக்கும் போது பக்கத்துல கோதாவரி ஒரு வருஷத்துக்கு மேல பகவான் வசிச்சா. 1 வருஷம் 1.5 வருஷ காலம் சௌக்கியமா பஞ்சவட்டியில இருந்தா. நல்ல குளிர். இந்த ராமாயண காலத்துலலாம் பஞ்சவட்டி சொல்லும் போது நல்ல குளிரா உள்ள இடம் அது. அதனால சாயங்காலமே காஞ்ச சரகெல்லாம் எடுத்துட்டு வந்து போட்டு ராமரும் சீத்தையும் படுத்துக்கிறதுக்கு மெத்த மாதிரி பண்ணி 4 கூட எக்ஸ்ட்ரா வச்சிருப்பான். ராமரும் சீத்தையும் படுத்துட்ட உடனே மேல போட்டுருவார் லட்சுமண சுவாமி. சுத்தி ஒரு கால்வாய் மாதிரி வெட்டி விட்டுருப்பார். பனி வடிஞ்சு அதுல ஜலம் மாதிரி போகும். அந்த அளவுக்கு பனி. தினப்படி பகவான் கார்த்தால 4:30 மணி போல 4:30 4:45 எழுந்துட்டா பிராம முகூர்த்தத்துல லட்சுமண சுவாமி வாசல்ல ஸ்நானம் பண்ணிட்டு தயாரா இருப்பார். ஸ்நானம் பண்ணிட்டு பகவானுக்கு உள்ளதான ஸ்நானத்துக்குள்ள மடி செஞ்சு தீர்த்த பாத்திரம், நெத்தி இட்டுக்கக்கூடியதான திலகத்துக்கு உள்ளது, ஜபமாலை, ஆசனம் எல்லாத்தையும் கையில வச்சிருக்க லட்சுமண சுவாமியோட பேசிந்து கோதாவரிக்கு போயிட்டு ஸ்நானம் பண்ணிட்டு அனுஷ்டானத்தை பண்ணிட்டு வந்த உடனே லட்சுமண சுவாமி முத நாளே காஞ்ச விறகு, சமையலுக்கு தேவையான கிழங்கு, பழம், காய் இதெல்லாம் எடுத்துன்னு வச்சிருப்பார். ஸ்நானம் பண்ணிட்டு வந்த உடனே சீதை ஸ்நானம் பண்ணிட்டு வரத்துக்குள்ள அந்த அடுப்புல உள்ள இப்படி ஒண்ணு இருக்குங்கிறத காதலியாவது வாங்கிக்கோங்க. ஒரு காலத்துல இருந்தது. அடுப்பு சாம்பல் வாரி அடுப்ப சாணி போட்டு மொழிகி கோலம் போட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பிப்பா. யாருக்காவது தெரியுமா அது? அந்த அடுப்பு அப்படியே இன்னைக்கு சார்த்தம் உள்பட ஒரே சர்வோச்சிஷ்டம் உச்சிஷ்டோச்சிஷ்ட பத்திரந்தேன்னு எல்லாம் ஒரே உச்சிஷ்ட அடுப்பு தான், எச்ச அடுப்பு தான். அன்னைக்கு அடுப்பை சுத்தம் பண்ணிட்டு தான் சமைப்பா. அது மாதிரி வேலைகள் எல்லாம் பண்ணி வச்சிருவா லட்சுமண சுவாமி. சீதைக்கு என்ன தேவையோ அந்த உபகாரங்கள்லாம் பண்ணி கொடுப்பார். பாத்திரம் தேய்ச்சி கொடுப்பார், காய் நறுக்கி கொடுப்பார், சீதாராமரோட துணிகளை தோச்சு கொடுப்பார், உணர்த்துவர். இது ருட்டீனா நடக்கிற காரியம். 4:30 மணிக்கு எழுந்திருக்கிற பகவான் 3 மணிக்கு எழுந்துட்டார் ஒரு நாளைக்கு. தூக்கம் ரொம்ப ஜாஸ்தி. அன்னைக்கு குளிர். இப்படி சரக விளக்கினா ஒரே பனி போறது. இந்த லட்சுமணன் எங்க இருக்கான், என்னங்க படுத்துனான், என்ன பண்றான்னு தெரியலையேன்னு வாசல்ல பார்த்தா வெட்ட வெளியில இப்படி கையில வில்ல ஊனின கோதண்டத்தோட லட்சுமணன் நிற்கிறான். அவன் தலையிலேருந்து பனி கொட்டுறது. ஓடி போய் கைய பிடிச்சுன்னு, என்ன லட்சுமணா அது, என்ன பண்ற நீ? சிசுரூஷம் என்ன அதுக்கு ஒரு அளவு கிடையாதா? இப்படி யாராவது பனியில நிற்பாளா? இந்த கோலத்துல உங்க அம்மா உன்னை பார்த்தான்னா தாங்குவாளா? ஏன் இப்படி நடந்துக்கிற நீ? சிசுரூஷங்கிற பேர்ல நீ பண்ணினது சொர்க்கத்தை ஜெயிச்சே, தேவலோகத்தை ஜெயிச்சே. உன்னை மாதிரி ஒரு உயர்ந்த சிசுரூஷ பண்றவன் கிடையாது. இப்படி எல்லாம் லட்சுமணனை கொண்டாடின உடனே அவன் சொன்னான், இதுக்கெல்லாம் ஃபிட்டே நான் கிடையாதுன்னா. இந்த வார்த்தைக்கெல்லாம் இதெல்லாம் நீங்க சொல்லணும்னா பரதனைத்தான் சொல்லணும். இத ஸ்வர்கஸ்தவ பிராத்ரா பரதேன மகாத்மனா அத்யந்த சுக சம்ருத்தா சுகுமார சுகோசிதா கதன்னு அபரராத்ரேஷு சரயூமவகாஹதே. நீங்க பரதனைத்தான் சொல்லணும். ஏன்? எங்க அம்மா எனக்கு என்ன ராஜ்யமா வாங்கி வச்சா, ஓடுறா காட்டுக்குன்னு தான் சொன்னான். பரதன் அத்தியந்த சுக சம்ருத்தா. அவன் தரையில நடக்க கைகை அனுமதிக்க மாட்டான். அவன் பரதன் எங்கெல்லாம் விளையாடுறானோ அங்கெல்லாம் தங்க பெட் ஸ்ப்ரெட் போட்டிருப்பாவ, தங்கத்துல வேலை செஞ்சது. அப்பேற்பட்ட ஒரு சௌக்கியமா உண்டவன் இன்னைக்கு தரையில படுத்துட்டு இருக்கான். எவேன்னு ஒரு தானியத்தை கோமூத்திரத்துல தோச்சு ஒரு நாளைக்கு 3 புடி ஒருவேளை தான் சாப்பிட்றான். ராத்திரி 3 மணிக்கு எழுந்து போய் இந்த குளூர்ல கோதாவரியில ஸ்நானம் பண்றான். ஏன் பிராத ஸ்நானம்ங்கிறது 4:30 மணிக்கு தானே பண்ணணும், இவன் ஏன் 3 மணிக்கு பண்றான்? கதன்னு அபரராத்திரேஷு, அபரராத்திரின்னு பேர் அதுக்கு. அப்ப ஏன் பண்றான் அப்படின்னா, எல்லாரும் 4:30 மணிக்கு குளிக்க வந்த காலம் அது. முன்னாடி எல்லாருமே ஒரு 4:30 5 மணிக்கெல்லாம் இன்னைக்குமே கேரளால எல்லாம் போய் பார்த்தீங்கன்னா குஞ்சு குட்டி உள்பட தலை ஸ்நானம். அவளுக்கு குளியல்னாலே ஸ்நானம் பண்றதுதான். நமக்கு அதுக்கு கூட அளப்பு மஞ்சள் வேணா புரோட்சிட்டா போருமா மாமாம்பா.
அந்த ஸ்நானத்துக்கு எல்லாரும் வருவார்கள். அவர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடி பரதன் ஸ்நானம் பண்ணிட்டு வந்துருவான். யாராவது போற போக்குல அப்பாவை அண்ணாவை காட்டுக்கு அனுப்பிச்ச பாவிக்கு என்ன பிராத ஸ்நானம் வேண்டி இருக்குன்னு சொல்லிட்டா, அதனால யார் கண்ணிலையும் படாம இருக்கான்னா எவ்வளோ சௌக்கியமா வச்சிருந்தா கௌசல்ய கைகேயி அவனை.